இன்னி வந்து பார்த்தீங்கன்னா, என் புறா கூண்டுக்கு இஷ்டம் இல்லைங்க. புறா கூண்டுக்கு இஷ்டம் இல்லைன்னு நேற்று ஃபுல்லாக நைட்டெல்லாம் அலைஞ்சேன். நைட்டு வேறு சாப்பாடு வேகல, ஒன்றுமே பண்ண முடியல. எங்கள் பாப்பா பொம்மையிலலாம் போய் தேடினாங்க, ஒன்றுமே தமிழ்ல. நல்லா தேடி பாடுறா அப்படின்னு என் மனமண்டையெல்லாம் சொல்லிருந்துச்சு. எல்லாம் தேடினேன், ஒன்றுமே தமிழ்ல. அப்படி இப்படி பார்க்குறேன், மேலே பார்க்குறேன், கீழே பார்க்குறேன், ஒன்றுமே தமிழ்ல. அப்புறம் டிவி பின்னாடி பார்க்கலான்னு டிவி பின்னாடி பார்த்தா இங்கேயும் இல்லை. அம்மாவை கேட்டால் அம்மாவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பெஞ்சு மேலெல்லாம் துணியெல்லாம் ஏற்றி பார்க்குறேன், பையெல்லாம் நோற்றி பார்க்குறேன். நேற்று வேறு வீட்டில் யாரும் இல்லை. நானும் வெளில போயிருந்தேன்னா எங்கே போனேன்னு தெரில. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் யோசிச்சுக்கிட்டே மெதுமாக போயிருந்தேன்னா வேறு வழி இல்லாமல் கூண்டு பூட்டு வசலாம் அப்படின்னு தோன்றுங்க. நானும் செங்கல் தூக்கின்னு போனேன். விறுவிறுப்பாக போகும்போது செங்கல் பூட்டு மேலே கல் வைக்கும் போது ஒன்று தோன்றுங்க. செங்கல் அடிக்கணும், மேலே இருக்குது சாவி. நேற்று நைட்டு வச்சுட்டு போன சாவி மேலே இருக்குது. எப்படி வச்சேன்னு தெரில. நேற்று நைட்டு இல்லை, நேற்று காத்தால வச்சேன். நேற்று காத்தால வச்ச சாவி அங்கே இருக்குது. சரின்ட்டு நானும் கூண்டு திறந்தோடனே இந்த மாதிரி அந்த தண்ணியில் அந்த மாதிரி கலீஸ் பண்ணால் எப்படிங்க இது வைக்கணும்னு தோணும். நான் என்ன பண்ணேன், கூண்டு மாற்றிடலாம், சின்ன கூண்டுலேருந்து பெரிய கூண்டுக்கு மாற்றிடலாம். இப்போதைக்கு நம்ம லாஃப்ட் செட்டு பண்ண முடியாது, ஆப்பிள் பாக்ஸ் எங்கேயும் கிடைக்கல, தேடி பார்த்தேன். அப்புறம் கூண்டு மாற்றிடலாம் அப்படின்னு தோணுச்சு. நானும் சாப்பாடுக்கு தீனி வைக்கிறதுக்கு கப்புங்கெல்லாம் ஏற்றி, தண்ணி வைக்கிறதுக்கு கப்புங்கெல்லாம் எடுத்து வச்சேன். அப்புறம் ஃபீமேல் புறா பார்க்கும்போது ஒரு மாதிரியாக சைடாக நின்றுச்சு. ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு, என்ன ஆச்சுன்னு தெரில. நானும் மேல் புறாவை எடுத்து வெளில விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தோன்றுச்சு. நானும் சரின்ட்டு நம்ம மேலே பிடிச்சிக்கினேன். அவன் அப்படி இப்படி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். வெளில விட்டேன் உள்ளே போதான்ட்டு டப்பு நிற்கிட்டு குதிச்சிட்டான். சரி கூண்டை பழகிக்கும் அப்படின்னு ஃபீமேல் புறாவை தூக்கும் போது அது ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னு சொன்னல. அது ஒரு கழுத்தாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கழுத்தாண்டை மொத்தம் கடிச்சு வச்சுருக்கிறான். காட்டு மிராண்டி தரமான இருந்தாங்கன்னா எப்படிரா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் கேட்கல. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நானும் ஃபீமேல் புறாவை பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் 2ல் வேறு மொத்தம் காமிக்கிறேன். பை.